Sixth one, prove by vector method area of the quadrilateral ABCD having diagonals AC and BD is half of modulus of AC vector cross BD vector. Prove by vector method that the area of the quadrilateral, so quadrilateral na 4 6 silver diagram ABCD having diagonals AC and BD, then its area is half of modulus of AC vector cross BD vector. ஸோ ரிசல்ட்டை பாருங்கள். இதுதான் ஒரு குவாட்ரிலேட்டரல். இது வந்து இப்போ நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன். இல்லை பேரலோகிராம் எடுத்துக்கோங்க, இல்லை பேரலோகிராம் இல்லாமல் அன்னியூனாக கூட எடுத்துக்கோங்க. டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஏபி வெக்டார், ஓகேவா, பிசி வெக்டார். ஸோ இது இப்படி தான், இது இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரைட். இப்போ வெக்டார் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏபிசிடின்ற டேர்மோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து ஏரியா தான் கேட்டிருப்பாங்க, வெக்டார் ஏரியா கேட்டிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இதான் கேட்டிருப்பாங்க. டு ப்ரூவ் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் தான். பட் நான் என்ன எடுத்திருப்பேன்னா வெக்டார் ஏரியான்னு எடுத்திருப்பேன். ஏரியாவுக்கும் வெக்டார் ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இப்போ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் வெக்டார் ஏரியானா ஆன்சர் எல்லாமே வெக்டார்ஸில் இருக்கும், ஸ்கேலரில் இருக்காதுன்றேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா, இந்த குவாட்ரல் ஏபிசிடி இருக்கும்ல, இப்போ நான் ட்ரா பண்ணுறேன், இங்கே ட்ரா பண்ணுறேன், ஏபிசிடி. இதை பைவிக் பண்ணுறேன், அதாவது 2 ட்ரையாங்கிளை பைவிக் பண்ணுறேன், 2 ட்ரையாங்கிளாக கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏசிடி எழுதலாமா? வெக்டார் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ப்ளஸ் செகண்ட் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்படி எழுதலாமா? ஆட் பண்ணி எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலா half ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ப்ளஸ் half ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில், எந்த ட்ரையாங்கிள்? ஏபிசி. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை லைன், எத்தனை சைட்ஸ் கிளம்புதுன்னா ஏபி ஏசி 2 தான். பின்ற பாயிண்ட்லேருந்து பிசி பிஏ, சின்ற பாயிண்ட்லேருந்து சிபி சிஏ. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் இங்கே சொன்னேன், இதில் இதுவும் இப்படியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், இப்படியும் கன்சிடர் பண்ணலாம் சொன்னேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்கள்கிட்ட, அதே தான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ இதை சொல்கிற விதம் தான் இப்போ இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ ஏன்ற பாயிண்ட்லேருந்து எத்தனைன்னா ஏபி அண்ட் ஏசி. இதை டைரக்ஷன் ஏபி கிராஸ் ஏசின்னு எழுதணுமா இல்லை ஏசி கிராஸ் ஏபின்னு எழுதணுமா அப்படின்னா டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏபி கிராஸ் ஏசின்றது என்ன டைரக்ஷன் பாருங்கள், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இப்படி ரொட்டேட் பண்ணால் இது கிளாக்குக்கு ஆப்போசிட், கரெக்டாக? ஏன்னா கிளாக் இப்படி தான் சுற்றும். அப்போ ஏசி கிராஸ் ஏபின்னு எழுதக்கூடாது, ஏபி கிராஸ் ஏசின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மா ஓகேவா? இங்கே நான் மாடல் சிம்பிள் போட்டிருக்கேன்னா போடலையா? போடல. ஏன்னா இங்கே வெக்டார் ஏரியான்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப வெக்டார் ஏரியா. சப்போஸ் இந்த இடத்துல நான் ஏரியான்னு ஆரம்பித்தேன்னா இங்கே மாடல் சிம்பிள் போடணும். மாடலஸ் போட்டால் உங்களுக்கு உள்ள ஸ்டெப்பில் கொஞ்சம் இது வரும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் மாடலஸ் இல்லாதனால வெக்டார் ஏரியான்னு போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து வாங்க. வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. இப்போ இது இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி, இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் சேம் ஏன்ற பாயிண்ட்லேருந்து எத்தனை லைன் போகுதுன்னா ஏசின்னு ஒரு லைன், ஓகே, ஏடின்றது. இப்போயும் டைரக்ஷன் ஏசி கிராஸ் ஏடியா இல்லை ஏடி கிராஸ் ஏசியான்னு பார்த்தா ஏசி கிராஸ் ஏடி தான். அப்போ half ஆஃப் ஏசி கிராஸ் ஏடி, ப்ராக்கெட் தான் போட்டிருக்கேன், மாடல் சிம்பிள் போடலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுலேயுமே காமனாக ஹாஃப் இருக்குது, ஹாஃப் இருக்குது. ஸோ அந்த ஹாஃபை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது ஏசி இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்குது, இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே பிளேஸில் இருக்கணும். அதனால் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ஏபி கிராஸ் ஏசியை ஏசி கிராஸ் ஏபின்னு மாற்றுறேன். அப்படி மாற்றினா 2 ஈக்குவலாக இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் போட்டேன். இடம் புரியுதா? ஓகே. அப்போ மைனஸ் half ஆஃப் ஏசி கிராஸ் ஏபி ப்ளஸ் half ஆஃப் ஏசி கிராஸ் ஏடி. இப்போ ரெண்டுலேயுமே காமனாக ஹாஃப் இருக்குது, ஏசி இருக்குது, கிராஸ் இருக்குது, எடுத்துருங்க. அப்போ ஹாஃப் ஏசி கிராஸ் எடுத்துட்டா, இப்போ நிறைய பேர் இங்கே என்ன தப்பாக எழுதுவீங்கன்னா, எழுதி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட, இப்படி எழுதிடக்கூடாது. ஹாஃப் ஆஃப் ஏசி அப்படின்னு மொட்டையாக எழுதுவீங்க. ஏசி தான் காமன் எடுத்தாச்சுன்னு எழுதுவீங்க. அப்போ உள்ளே என்ன இருக்குன்னா எழுதுவீங்க ஏபி ப்ளஸ் ஏடின்னு எழுதுவீங்க. இப்போ என்னென்னா பாருங்கள், ஹாஃப் ஏசி ஏபி ப்ளஸ் ஏடின்னு இருக்கும். இது நீங்கள் இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டார்ஸ்க்கும் இன்பிட்வீனில் எந்த ஆப்ரேஷனுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால் என்ன சொன்னேன், கிராஸ் எடுங்க. ஏன்னா இங்கே கிராஸோட சேர்ந்தால் வெளியே வரும்ன்றேன். ஏசி கிராஸ், ஓகேவா? வெளியே ரிமூவ் ஆயிரும். அப்போ இந்த ஏபி ப்ளஸ் ஏடின்னு இருக்கும், இது கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏபி ப்ளஸ் ஏடின்னு கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, அந்த மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துட்டேன். இங்கே
ஹாஃப் ஏசி ஆக்சுவலாக இங்கே மைனஸ் இருந்துச்சு வெளியே, அந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டேன்றேன். அப்போ மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏடின்னு ஆயிடுச்சு. இந்த மைனஸ் ஏபியை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பிஏன்னு ஆயிடும். கரெக்டாக? அதாவது நல்லா கவனிங்க, வெக்டாரை பொறுத்த வரைக்கும் ஏபி வெக்டாரும் பிஏ வெக்டரும் ஈக்குவலாக இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும். மாற்றிடனா டேரெக்ஷன் மாற்றணும், ஒரு மைனஸ் வரும். அதனால் இங்கே ஒரு மைனஸ் வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடுச்சுன்றேன். இப்போ கனெக்டிவ் ஆகுது பாருங்களேன். பிஏ ப்ளஸ் ஏடினா யோசிச்சு பாருங்கள், பியிலேருந்து ஏ தென் ஏலேருந்து டி, அப்போ பியில் ஆரம்பித்து டிக்கு போயிருதா? அப்போ இதை பிடி வெக்டர்னு எழுதிடலாமா? அதான் எழுதிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் சம் முடியல. இப்போ எதுக்கு நமக்கு இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா, வெக்டார் ஏரியா ஆஃப் த குவார்டர்லி ஏபிசிடின்னு கிடச்சிருக்கு. இதை ஏரியா ஆஃப் குவார்டர்லி ஏபிசின்னு எழுதுறேன். அப்போ ஹாஃப் ஆஃப் மாலஸ் ஆஃப் ஏசி கிளாஸ் பிடின்னு எழுதுறேன். இங்கே மாலஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் ஏரியா வரும், அவ்வளோதான். இப்போ நான் இதில் ஆரம்பத்திலே சரி சார், இப்போ நீங்கள் வெக்டாரி ஆரம்பிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஏரியான்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்திருக்கணும். இங்கே பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, ஸ்டார்ட் பண்ணுறப்பே நீங்கள் ஏரியா ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே மாலஸ் சிம்பிளாக இருக்கும். இந்த மாலஸ் சிம்பிள் இருக்கிறப்ப இந்த இதை நீங்கள் எடுக்க இந்த ஸ்டெப் வரவே வராது. என்னென்னா மாலஸ் இருக்கிறப்ப, சப்போஸ் இப்போ மாலஸ் ஆஃப் ஏசி கிராஸ் ஏடின்னு இருந்தால், ஒருவேளை இங்கே நான் மாலஸ் இங்கே இருந்தால், ஓகேவா, இங்கே மாலஸ் இங்கேயும் மாலஸ் இருந்தால் ஹாஃப் வேணுமா காமன் எடுக்கலாம், நம்பரை காமன் எடுக்கலாம், வெக்டார்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அந்த மாலஸ் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். ஓகேவா? அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற. அதனால் மாலஸ் சிம்பிள் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி காமன் டேர்ம் இதெல்லாம் எடுக்க முடியும். அதனால தான் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வெக்டார் ஏரியா ஆரம்பிச்சிருக்கேன், ஏரியா ஆரம்பிக்கலான்றேன். ஸோ இது சின்ன நுணுக்கமாக கொஞ்சம் பார்க்கணும். மைன்யூட்டு கொஞ்சம் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இதில் மிஸ்டேக் வரும், எழுதி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தென் செவன்த் ஒன் prove by vector method parallelograms on the same base between the same parallel are equal in area. Prove by vector method parallelograms on the same base between the same parallel are equal in area. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு parallelogram இருக்குது, parallelograms. ஓகேவா? parallelograms on the same base, ரெண்டுமே ஒரே பேஸில் இருக்குது, between the same parallel are in equal area. இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த புக்கு இருக்குது, இந்த புக்கில் இந்த பேஜ் ஒரு parallelogram. ஓகேவா? ஆக்சுவலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, பேரலமாக வச்சுக்கோங்க. இந்த பேஜ் ஒரு parallelogram. இது ரெண்டும் ஒரே பேஸில் இருக்குது. இதுதான் பேஸ், சேம் பேஸ். இப்படி சொல்கிறேன் இதை. ஓகேவா? ரெண்டுமே சேர்ந்து ஒரே பேஸில் இருக்குன்ற, புரியுதா? ஓகே, இப்படி இருக்குன்றேன். ஸோ ரெண்டுமே ஒரே பேஸில் இருக்குது, பிட்வீன் த சேம் பேரலல், ரெண்டு பேரல் கிடையில இருக்குது. இது ஒரு பேரல், இது ஒரு பேரல், ரெண்டு பேரல் கிடையில இருக்குது. அப்படின்னா இதோட ஏரியா, இந்த பேஜோட ஏரியாவும் இந்த பேஜோட ஏரியாவும் சேம்ன்றாங்க. ஓகேவா? புரியுதான் சொல்கிறது? இப்போ நம்ம இந்த இது மாதிரி போகும். இது ஒரு parallelogram, இது ஒரு parallelogram, ரெண்டுமே காமன் பேஸில் இருக்குன்றேன். ரெண்டும் இந்த இடத்துல ஜாயிண்டாக இருக்கா? அதனால் இது ரெண்டு பேரலுக்கு இடையில இருக்குது. இது ஒரு பேரலைன், இது ஒரு பேரலைன். அப்படி அதனால் இது ரெண்டோட ஏரியா சேம்னு சொல்கிறாங்க. இதான் கன்க்ளூஷன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், ரிசல்ட் போவோம். இதை ஏபிசிடி, இது ஒரு parallelogram. ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணுறேன், தனியாக ட்ரா பண்ணுறேன். parallelogramனா ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ட்ரா பண்ணுறது என்ன, அங்கே எடுத்தோன்னா பார்த்தா ஒன்றுமே புரியாது, பிளாங்காக இருக்கும். ஏபிசிடின்ற ஆக்சுவலாக ஒரு parallelogram. அடுத்தது இதே பேஸ் ஏபி தான், ஆனால் இன்னொரு parallelogram. 3 டைமென்ஷனில் கொஞ்சம் யோசிங்க. இது அதாவது கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி, இந்த புக்கு மாதிரி தான்றேன். ஓகேவா? இதை இப்படி சொல்கிறேன், பார்த்துக்குவோம். ஓகேவா? இதில் கீழே இருக்க இந்த லைன் தான் ஏபி, இது சி, இது டி, இது சி டேஷ், இது டி டேஷ். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ போட போகிறேன் பாருங்கள். சி டேஷ்ன்றது இப்போ இங்கே வரும். இது சி டேஷ், இது டி டேஷ். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? அதாவது 3 டைமென்ஷன் மாதிரி தெரியுதா? பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு புக்கை நம்ம ரெண்டாக இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி, இந்த மாதிரி. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இது ஏபி, இது சி, இது டி, இது சி டேஷ், இது டி டேஷ். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசிடி, ஃபினிஷ் பண்ணுறப்ப ஏரியா ஆஃப் parallelogram ஏபி சி டேஷ் டி டேஷ். இதான் முடிக்க போகிறேன். அதாவது அவங்க என்ன கேட்டாங்க, ரெண்டு parallelogram ஏரியா சேம் சொல்ல சொன்னாங்க. என்னென்ன முதல் ஏரியா இருக்குன்னா, ஏபிசிடின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஏபி சி டேஷ் டி டேஷ்னு ஒரு ஏரியா இருக்குது. ரெண்டோட ஏரியாவும் சேம் சொல்லி முடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன் உங்கள்கிட்ட. என்ன ஃபார்முலா சொன்னேன்? நீங்கள் ஆரம்பத்தில் எழுதி பாருங்கள். ஹாஃப் மட்டும் வராது, மாலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஹாஃப் இங்கே வராது. ஹாஃப் வந்தால் ட்ரையாங்கிளுக்கு வரும். ஸோ இங்கே மாலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி.
ஓகேவா? இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலாக. இல்லையா, ஏபி கிராஸ் ஏடி இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை லைன் போகுது, இந்த லைன் போகுது, இந்த டயங்கல் போகுது, டயங்கல் கணக்கு பண்ணாதீங்க, சைடை கணக்கு பண்ணுங்கள். ஸோ ஏபி ஏடி ஓகேவா? இதுதான். அப்போ அதுபடி ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார், இது ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். இப்போ இந்த ஏடி வெக்டார் இருக்குல்ல, இதை ஏலேருந்து டி போகிறத எப்படி ட்ராவல் பண்ணுறேன் பாருங்கள். ஏலேருந்து டி டேஷ், தென் டி டேஷ்லேருந்து டி வெக்டார் போகலாமா? ஏ டு டி வெக்டாரை ஏ டு டி டேஷ் வெக்டார், டி டேஷ் டு டி வெக்டார் எழுதலாமா? அதான் இருக்கேன். அடுத்தது ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி டேஷ் வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் டி டேஷ் டி வெக்டார் எழுதலாமா? இதை வச்சு இதையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன், 3 ப்ளஸ் இருக்குது. இப்போ ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி டேஷ் வெக்டார் அப்படி வந்துருச்சு. ஏபி வெக்டார் கிராஸ் டி டேஷ் டி வெக்டார் வந்து 0 வெக்டார். ஏன்னா ரீசன் இதான், ஏபி வெக்டாரும் டி டேஷ் டி வெக்டாரும் பேரலா. இஃப் two vectors are parallel, then suppose we taking cross product on both vectors, it becomes a 0 vector. So AB வெக்டாரும் D dash D வெக்டாரும் parallel இருந்தால் அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும்? 0 வெக்டர் ஆகிடும். அப்போ இது 0 வெக்டர் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன வருது? AB வெக்டார் கிராஸ் AD dash வெக்டார். அப்போ இது எதை மீன் பண்ணனா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ABC dash D dash. எப்படி ABCDக்கு வந்து பேரலோகிராமோட ஏரியா AB கிராஸ் AD வந்துச்சோ, AB கிராஸ் AD வந்துச்சோ, அதேமாதிரி ABC dash D dashக்கு வந்து என்ன வரும்னா AB வெக்டார் கிராஸ் AD dash வெக்டார்னு வரும். அதான் வந்திருக்கு. அவ்வளோதான், கிளியர். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஏரியா தான் ஆரம்பிச்சிருக்கேன், வெளியே மாலஸ் வந்திருக்கு. இங்கே ஆரம்பிக்கிறப்ப வெக்டார் ஏரியா ஆரம்பித்தேன், மாலஸ் போடாமல் ஆரம்பித்தேன். ஃபைனலாக ஏரியான்னு போட்டு மாலஸ் போட்டுக்கிட்டேன். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஓகே.